தற்போதைய சூழல்ல திமுகவை தவிர யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது சர்வ நிச்சயமா டெல்லி பாஜக ஆட்சியாக தான் இருக்கும்னு தெல்ல தெளிவா புரிய வைங்க. நடக்க போற தேர்தல் ரெண்டு கூட்டணிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் இல்ல. இது தமிழ்நாடு வாசஸ் என்டிஏ. பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் எளிமையா சொல்லணும்னா, வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? வெறுப்பை விதைச்சு வன்முறையை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் வெற்றி பெறலாம்னு துடிக்கிற விஷ விதைகளை தமிழ்நாட்டுக்குள்ள விடவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, நாம போராடுறது திமுக வெற்றிக்காக இல்ல, தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர் சொல்றார், நீங்கள் ஆட்சியிலே பங்கு வேண்டும். காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று கேட்கிறார். முதலமைச்சர் சொல்கிறார், நாங்கள் ஆட்சியில் பங்கு தர முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன பார்த்து கேட்குறீங்க? எங்களை பார்த்து கேட்குறீங்க. நீங்கள் ஆட்சியில் பங்கு கேட்குறீங்களான்னு கேட்ட ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு திமுக ஆட்சியை தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்தணும், அது ஒன்று தான் எங்களுடைய நோக்கம். இப்போ திமுக ஆட்சியை தவிர மற்ற எந்த பேர் யார் ஆட்சி அமைச்சாலும் அது டெல்லி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்காரு. இருந்துட்டு போட்டோம். இப்போ இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேணும், இங்கே இன்னொரு 10 ரயில் வேணும்னாக்க டெல்லியில் தான் கேட்கணும். அதெல்லாம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தான் கேட்க முடியும். வணக்கம், இது கேள்விக்களம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, வெற்றி பெறப்போகிறது தமிழ்நாடா டெல்லியா என்று ஒரு சூழலை வைக்கிறார். இன்னொரு பக்கம் டெல்லி ஆட்சி செஞ்சால் என்ன, யார் ஆட்சி செஞ்சால் என்ன, டெல்லி ஆட்சி செஞ்சால் என்ன, ஏதாவது வேணும்னா அவங்க கிட்ட தானே கேட்கணும்னு சொல்லக்கூடிய அதிமுக மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். இன்னொரு பக்கம் 100 நாள் வேலை திட்டத்துக்கு காந்தி பெயராக இருந்தால் என்ன, ராமர் பெயராக இருந்தானே, எந்த பெயராக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் இன்னொரு அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள். அப்போ எதை நோக்கி அரசியல் நகர்கிறது, இதில் ஒரு திட்டம் இருக்கிறதா, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச இருக்கோம். நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள், திமுகவிலிருந்து எஸ்கிபி கருணா, அதிமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் நா. முருகமாறன், விரைவில் வலதுசாரி திரு எம். குமார் அவர்கள் இணைவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல திரு ரவிக்குமார் அவர்கிட்டருந்தே நான் துவங்கணும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக ஒரு கட்டுரை கூட விரிவாக ஏன் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு ஒரு நீண்ட கட்டுரை கூட நீங்கள் எழுதியிருந்தீங்க ஒரு வெப்சைட்டில். இப்போ எதற்காக இது சித்தாந்த ரீதியாக ஒன்று பார்க்க வேண்டி இருக்கிறது. உங்கள் கட்டுரையை நான் பார்க்கும் பொழுது ஏன் அதுக்கான காரணம் சொல்கிறீங்க, நீங்கள் மக்களுக்கு அதை தெளிவுபடுத்துறீங்க. இன்னொரு பக்கம் அதிமுக திட்டம்னா டெல்லியில் தானே கேட்கணும், டெல்லி ஆட்சி பண்ணால் என்ன, காந்தி பேர் வச்சா என்ன, ராமர் பேர் வச்சா என்னன்னு சொல்லுது இருக்குல்ல, அது என்ன ஒரு இனாக்குயஸ் ஸ்டேட்மெண்ட்டாக போகிற போக்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பொருட்படுத்த வேண்டாமா, இல்லை அதற்கு பின்பு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்கா, அதில் விழிப்புடன் இருக்க வேண்டிய தேவை இருக்கா? இல்லை, நம்முடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் ஆர்டிக்கிள், முதல் உறுப்பை என்ன சொல்லுதுன்னா, இந்தியா அல்லது பாரத் என்கிற இந்த நாடு இது மாநிலங்களுடைய ஒரு ஒன்றியம் என்று தான் நம்முடைய அரசமைப்பு சட்டம் முதல் ஆர்டிக்கிள் அதுதான் சொல்லுது. இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது மாநிலங்களுக்கான அதிகாரம் என்ன, ஒன்றிய அரசுக்கான அதிகாரம் என்ன, இரண்டும் பகிர்ந்து கொள்கிற அதிகாரங்கள் என்ன என்பதை அரசமைப்பு சட்டம் தெளிவாக வரையறுத்திருக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு 1950 இந்த 75 ஆண்டுகளில் தொடர்ந்து ஒன்றிய அரசு, அது காங்கிரஸ் அரசோ, அது பாஜக அரசோ, அல்லது இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, எந்த அரசாக இருந்தாலும் அவர்கள் காலத்தில் என்ன நடந்திருக்குன்னா, தொடர்ச்சியாக மாநிலங்களுடைய உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றிய அரசு பக்கம் போயிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக ஒத்திசைவு பட்டியல்னு சொல்லப்படுகிற கன்கரண்ட் லிஸ்ட்டை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒன்றிய அரசினுடைய அதிகார பட்டியல் என்பது போல் ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி ஒரு உதாரணம் நான் சொல்ல வரேன். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் இன்றைக்கி ஒரு சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த தொழிலாளர் பிரச்சனை என்பது இது எல்லாம் எங்கே இருக்குதுன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்கன்னா, ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னா மாநிலங்களுடைய கருத்துக்களை முதல்ல கேட்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, அது மாதிரி எதாவது கேட்டாங்களா இந்த திருத்த மசோதாவில்? எதுவுமே கிடையாது. முழுக்க அவங்களே தன்னிச்சையாக அதெல்லாம் செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றாக உதாரணம் சொல்ல முடியும். தொடர்ச்சியாக இந்த போக்கு, இந்த அதிகார குவிப்பு என்கிற போக்கு இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி காலத்திலும் இருந்தது. அதுவும் குறிப்பாக எமர்ஜென்சி பீரியடில் கல்வி என்பது மாநில பட்டியல் என்பது ஒத்திசை பட்டியலுக்கு போச்சு. அதுக்கு பிறகு இவங்கெல்லாம் அதை இந்திரா காந்தி அம்மையாரை விமர்சித்தவங்க ஆட்சிக்கு வந்த போது கூட அதை திரும்பவும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரலாம், அதுவே வசதி என்று அவர்கள் வைத்து கொண்டார்கள்.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு ஆட்சியை வந்து பாஜக பிடித்ததுக்கு பிறகு 2014 திரு மோடி அவர்கள் பிரதமராக வந்ததற்கு பிறகு இந்த சென்ட்ரலைசேஷன், இந்த அதிகார குவிப்பு, மையத்தில் ஒன்றியத்தில் அதிகாரத்தை குவிக்கிற போக்கு என்பது ரொம்ப அதிகரிச்சிருக்குது. இன்னைக்கு அவங்களுக்கு இல்லாத இடத்துலையும் கூட அவங்க தலையிட்டு எல்லா இடத்துலையும் மாநில அரசுகளை செயலற்ற ஒரு வெறும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து அமைப்புகள் போல மாற்றிக்கொண்டு இன்னைக்கு எல்லா நிதி அதிகாரத்திலிருந்து சட்ட எல்லாத்தையும் அவர்கள் கையில் கொண்டு போய் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இது முழுக்க மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு டென்ஷனை, ஒரு முருகு நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. இதில் தெளிவான நிலையை மாநில கட்சிகள் எடுத்தாகணும். ஏன்னா மாநில கட்சிகள் அது எந்த நோக்கத்தை முன்வைத்து உருவாக்கப்பட்டிருந்தாலும் அந்த கட்சிகள் தங்களுடைய மாநில நலன்களை பாதுகாப்பது என்பதில் அவர்கள் அக்கறை காட்டியாக வேண்டும். எனவே இப்பொழுது நமக்கு முதன்மையாக இருக்கிற பிரச்சனை என்ன என்று பார்த்தால், ஒன்றிய அரசில் அதிகார குவிப்பு, மாநில அரசுகளுடைய உரிமைகள் பறிப்பு. இதில் மாநில கட்சிகள் என்ன நிலை எடுப்பது, இது வந்து மிக மிக முக்கியமானது. அதுவும் அடுத்ததாக ஒரு முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கீங்க. இதுல நான் கேட்க விரும்புவது, அதிமுக சரி, அதன் அடிப்படையில் அண்ணா பெயர் இருக்கக்கூடிய கட்சி தொகுதிகள் மறுசீரமைப்பாக இருந்தாலும் சரி, இதுல எல்லாத்திலையும் ரொம்ப சிக்கலான ஒரு நிலையை நாம் எதிர்கொள்கிறோம். இல்லை, அதிமுக வந்து அண்ணா பேரில் இருக்கக்கூடிய கட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியத்தில் கூட்டாட்சி, அதே போல் அதிகாரங்கள் வந்து குவிக்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய தத்துவத்தை இயங்கியிருக்கக்கூடிய கட்சி. அவங்களும் வந்து இந்த கட்சி கொள்கையில் உடன்படுவாங்கன்றது தான் பொதுவான புரிதல். ஆனால் இப்போ அவர்கள் வந்து பேர் மாற்றினால் என்ன என்று சொல்வதோ, இல்லை நான் டெல்லி ஆட்சி செய்தால் என்னென்ன, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்பது வந்து இது ஒரு ஒரு போகிற போக்கில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கலாமா, இல்லை கூட்டணி நிர்பந்தமா, இல்லை கொள்கையிலேயே வந்து ஒரு பிறழ்வு இருக்குது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இது பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? கொள்கை பிறழ்வு என்று கூட நான் பார்க்கல. இது வந்து முழுக்க முழுக்க அரசியலற்ற ஒரு போக்கு என்று நான் பார்க்குறேன். திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியை துவக்கி அதை வழிநடத்திய காலம் இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியை தலைமையேற்று வழிநடத்திய காலம் வரையிலும் இதை பற்றி அவர்களுக்கு ஒரு புரிதல் இருந்தது. அவர்களுக்கு இந்த மாநில உரிமைகள் பற்றி ஒரு போட்டி இருந்தது. திமுக செய்தால் நாங்கள் செய்கிறோமா என்ற போட்டி இருந்தது. சமூக நீதியை பாதுகாப்பதில் அப்படி ஒரு போட்டி இருந்தது. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்றதற்கு பிறகு, அதிமுக என்பது கொள்கை பிறழ்வு கூட இல்லை, அரசியலற்ற ஒரு அரசியல் இது புரிதலே இல்லாத ஒரு கட்சியாக இன்றைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கு. இது ரொம்ப ஆபத்தானது என்று நான் பார்க்கிறேன். அதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யார் என்ன இருந்தாலும் என்ன, அது நாங்கள் வந்து எப்படியாவது அமைச்சராகிடணும், ஆட்சியை பிடிக்கணும் என்று மட்டும்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். தவிர தமிழ்நாட்டை விலை விற்குவதற்கு அவர் தயாராக இருக்கிறார்கள் என்று தான் அவர்களுடைய கூற்றிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதுவும் அவர் வந்து முதலமைச்சராக இருந்து 2021 வரை ஆட்சி நடத்திய அந்த காலம் என்பது அது முழுக்க முழுக்க அதிமுக ஆட்சி காலமே கிடையாது. அது பாஜகவுடைய ஒரு மறைமுக ஆட்சி காலமாக இருந்தது. அது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு நலன்களையே விட்டு கொடுக்கிற ஒரு காலமாக இருந்தது. இப்போ அவர் வந்து அப்போ வந்து ஓரளவுக்கு அவருக்கு வந்து ஆட்சியில் வந்து அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் பலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அந்த நிலைமையில் கூட இன்றைக்கு இல்லை. அவர் கூட்டணியை கூட வந்து அவர் வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்ல முடியாத ஒரு நிலையில் என்டிஏ கூட்டணி அவங்க சொல்கிறாங்க. இவங்க அதிமுக நாங்கள் தனியாக ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்புறம் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு அந்த பேரசக்தி கூட இல்லாத ஒரு கட்சியாக அதை ஆக்கிய பெருமை திரு எடப்பாடி அவர்களுக்கு தான் சாரும். இந்த எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு அண்ணாவுடைய பெயராக இருந்தாலும் சரி, திரு எம்ஜிஆர் அவர்களுடைய பெயராக இருந்தாலும் சரி, செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெயராக இருந்தாலும் சரி, அதை தன்னுடைய ஒரு அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாரே தவிர அவர்களுடைய கொள்கை என்ன என்று கூட அவர் புரிந்து கொண்டதாக எனக்கு தெரியல. பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். திரு முருகமாறன், ஒரு அரசியலற்ற கூட்டம் எப்படியாவது அதிகாரம் மட்டும் வந்தால் போதும், அம்மையார் ஜெயலலிதாவோ இல்லை எம்ஜிஆர் அவர்களோ கடைபிடித்த கொள்கை என்னன்னு கூட தெரியாத ஒரு அடையாளமற்ற கூட்டமாக இருக்கா அதிமுக இன்னைக்கு? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களும் மகத்தான மக்கள் சக்தி கொண்ட தலைவர்கள். புரட்சித் தமிழர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாமானியர், ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு விவசாயியுடைய மகன். அவர் 4 ஆண்டுகள் 2 மாதம் தமிழகத்திலே முதலமைச்சராக இருந்தார். அந்த 4 ஆண்டுகள் 2 மாதம்
தமிழகத்திலே முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை என்ன விட்டு கொடுத்திருக்கின்றார், அல்லது தமிழ்நாட்டினுடைய உரிமையை எதனை அடகு வைத்திருக்கின்றார்? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வளர்ச்சி பாதையில் தான் தமிழகத்தை கொண்டு சென்றிருக்கிறாரே தவிர தமிழகத்தை எந்த விதமான பின்னோக்கி பார்வைக்கோ அல்லது வளர்ச்சியடையாத தன்மைக்கோ அவர் கொண்டு செல்லவில்லை. என்னை பொறுத்தவரையில் 4 ஆண்டுகள் 2 மாதம் அவர் சிறப்பான ஆட்சியை தந்தார். எந்த நிலையிலும் மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்கவில்லை. மாநிலத்திற்கு நன்மையை தான் மத்திய அரசாங்கத்தோடு இணைந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை நாங்கள் பெற்றுத்தந்தோம். கொரோனா காலம், கொரோனா தொற்று உலகெங்கும் பரவியது. எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்ற நிலை கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் கொரோனா தொற்றை மிக லாபகமாக கையாண்டு இந்தியாவிலே கொரோனா தொற்றை மிகச்சிறப்பாக கையாண்ட மாநிலம் என்ற விருதை பெற்றவர் புரட்சி தமிழர் அருமையண்ணன் எடப்பாடியார். அவர் ஒன்றும் ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய திரு முருகமாறன், நீங்க சாதனைகளை சொல்றீங்க. திரு எடப்பாடி அவர்கள் பீரியட்ல நிறைய விஷயங்கள் செய்ததை பட்டியலிடுறீங்க, புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் தொடர்ந்து அந்த பீரியட்ல வைக்கக்கூடிய கேள்வி, திரு எடப்பாடி அவர்களுடைய பீரியட் அந்த 2017 பிப்ரவரியிலிருந்து 2021 ஏப்ரல் வரை, அப்பதான் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போடப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கை ஆல்மோஸ்ட் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கதா நம்ம பார்த்தோம். அன்று அதற்கு ஆதரவாக பேசிய திரு கே.ஏ. செங்கோட்டையன் கல்வி அமைச்சராக இருந்தார். அப்புறம் அவர் இன்று உங்களோடு இல்லை, தாவேக்கால போய் சேர்ந்துட்டார். இது போன்று பல விஷயங்களில் வெளிமாநிலத்தவர் டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் தெரியாமல் கூட இந்த தமிழ்நாட்டில் தேர்வாணையத்தில் எழுதி பணியில் சேரலாம். இபியில் ஒரிசாவிலிருந்து வேறு மாநிலங்களிலிருந்து என்ஜினியராக வர்றாங்க. இது போன்ற பல விஷயங்கள் உங்கள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. சொத்து வரி உயர்வுக்கான நிர்பந்தமாக ஒன்றிய அரசு வைத்தப்போ அதற்கான கையெழுத்து போட்டு இன்று அதை நிர்பந்தமாக ஏற்றுக்கொண்டால்தான் உங்களால் கடன் கூடுதலாக பெற முடியும். இது போன்ற பல நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டது தொடர்ந்து உங்கள் மீது விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்கல்ல. இதைத்தானே திரு ரவிக்குமார் பட்டியலிடுகிறார். பல உரிமைகள், மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகள் காவு கொடுத்து விட்டதுன்னு சொல்லுங்க. சரி, மத்திய அரசாங்கத்தை அல்லது ஒன்றிய அரசாங்கத்தை இன்றைய தமிழக அரசாங்கம் எதிர்க்கிறது. இப்போது நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வில் குரூப் 2, குரூப் 2A தேர்வை சிறப்பாக நடத்தியதா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வை கூட நடத்த முடியாத அதிகாரி வந்திருக்காரு. அது முழுக்க தமிழ்நாடு அரசு செய்யறது. காவு கொடுக்கிறதுக்கும் டிஎன்பிஎஸ்சியில குளறுபடி என்று சார் ஒரு தேர்வை குளறுபடி என்று நாம் அவ்வளவு சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்று அறிவித்துவிட்டு வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வாக்குகளை சேகரித்துவிட்டு வாக்களிக்கின்ற அந்த சமயத்தில் தேர்தல் தேதி ஒத்திவைக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த தேர்வர்கள் எவ்வளவு மனவலிப்படுவார்கள், அந்த வாக்காளர்கள் என்ன மனவலிப்படுவார்கள், கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் என்ன மனவலிப்படுவார். அந்த பிரச்சனைக்குள்ள போகல. நீங்கள் சொல்லக்கூடியதற்கும் மாநில உரிமைகள் தமிழ்நாட்டு உரிமைகளை ஒன்றிய அரசிட்ட அடகு வைப்பதற்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கிறாரு எஸ்கேபி கருணா. நாங்க என்ன ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு, மீத்தேன் திட்டத்துக்கு புரிந்துணர்வுல நாங்க கையெழுத்து போட்டோமா? கச்சத்தீவை நாங்க தாரை வார்த்து கூட்டோமா? காவிரி நதிநீர் பிரச்சனை வழக்கை நாங்கள் திரும்ப பெற்றோமா? எந்த விதத்தில் நாங்கள் உரிமையை, மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையை மத்திய அரசாங்கத்திலே நாங்கள் விட்டு கொடுத்திருக்கிறோம்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் கொள்கை ரீதியான கூட்டணி அல்ல. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் தேர்தல் கூட்டணி வைத்திருக்கிறோம். தேர்தல் களத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி வைக்கவில்லையா? ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வைக்கவில்லையா? கூட்டணி என்பது தேர்தலுக்காக வைக்கப்படுவதான வழியே கொள்கையை சார்ந்தது அல்ல. கொள்கை என்பது வேறு, தேர்தல் கூட்டணி என்பது வேறு. விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை என்பது வேறு, திமுகவுடைய கொள்கை என்பது வேறு. சில கொள்கைகள் ஒத்துப்போகலாமே தவிர விடுதலை சிறுத்தைகள் திமுகவுடைய கொள்கைப்படியே பேசுறது இல்ல. அவர்களுக்கான பொதுவான சில விஷயங்கள் இருக்கு. பெரியாரியலாகட்டும், அம்பேத்கரியலாகட்டும், பொது உடைமையாகட்டும், இதை சார்ந்து தனிப்பட்ட பிரச்சனைகள்ல ஒரு சில பிரச்சனைகள்ல அவர்களுடைய கருத்துல ஒத்திசைவு கிடையாது. ஆனா ராமர் பெயர் வச்சா என்ன, காந்தி பெயர் வச்சா என்ன அப்படின்னு இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு இதுவரைக்கும் அவர்கள் சொல்லலையே. அந்த விஷயத்துல அவர்களுக்குள்ள கருத்தொற்றுமை இருக்க. அவர்கள் என்றைக்குமே போய் நாங்க டெல்லி ஆட்சி செஞ்சா என்ன, டெல்லியில இருந்து இந்த ஒரு மாநிலம் இயக்கப்பட்டால் என்னன்னு சொல்றது இல்லையே. திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறாரு. இல்ல 100 நாள் வேலை திட்டத்தில்
மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை மாற்றிவிட்டு விக்சித் பாரத் என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். அது மத்திய அரசாங்கம் அந்த பெயரினை மாற்றுகிறது. அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, அவர்கள் மாற்றுகிறார்கள். மாநில அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் நாம் வேண்டுமானால் அறிக்கை விடலாமே தவிர அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க முடியுமா? குறைந்தபட்ச எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணணும்ல. அதுல உங்களுக்கு நீங்க கூட்டணியா இருக்கும்போது வலியுறுத்தணும்ல, பண்ணாதீங்கன்னு கேட்கணும்ல. மாற்றி விட முடியுமானா அப்போ ஒன்றிய அரசு அதிகாரத்துல இருந்தா என்ன வேணா பண்ணிடலாமா? நமக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி இருக்கு. நாடாளுமன்றத்துல என்ன வேணா செய்யலாமா? நாடாளுமன்றத்தில் அருமையண்ணன் திரு ரவிக்குமார் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார். எங்களுடைய நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திரு தனபால் அவர்கள் கடுமையாக அதன் பெயர் மாற்றுவதற்கு ஆட்சேபனை தெரிவித்திருக்கின்றார். அவர் உரையாடி இருக்கின்றார். அவருடைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்று சொன்னால் 100 நாள் வேலைவாய்ப்பை 125 நாட்களாக மத்திய அரசு மாற்றிருக்கிறது. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 100% வேலைக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு 30%, 25% என்ற நிலையில் தான் அவர் வேலைவாய்ப்பு தந்திருக்கிறார்கள். வேலை சம்பளம் தந்திருக்கிறார்கள் என்று கேட்டால் சம்பளம் நிதி கொடுத்தாதானே கொடுக்க முடியும். இல்ல சம்பளம் வாங்குறதுக்கு கூட பல மாதங்கள் காத்திருந்து சம்பளங்களை பெற்றிருக்கிறார். மக்களுக்கு வந்து பணத்தை கொடுத்தது தமிழ்நாடு போன்ற மாநிலம் சொல்லி விருதே கொடுக்குது ஒன்றிய அரசு. சிறப்பா செயல்பட்டு அதிகமாக பயன்படுத்தியது, அதிகமாக நிதி பெற்று வேலை நாட்களை கொடுத்தது மாநிலங்களில் அரசாங்கம் நிறுத்தி வைத்திருந்த பணத்தொகையை விடுவிக்க வேண்டும் என்று அரசாங்கம் நிறுத்தி வைத்திருந்த பணத்தொகையை விடுவிக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்கள் மாண்புமிகு அமித்ஷாவிடத்தில் கடிதம் கொடுத்திருக்க பின்னாலே தான் 2999 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டது. நாங்கள் தமிழகத்துடைய உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். தோழமை என்பது இருந்தாலும் தமிழர்கள் என்ற முறையிலே நாங்கள் தமிழருக்காக குரல் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். தமிழ்நாடு நலனை காத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். பேசுவோம். ஆனா அதே போல ஒரு கடிதம் எழுதி ஒரு கோரிக்கையை வச்சிருந்தா ஏன் கோவைக்கும் சென்னை மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுத்துருக்கலாம், அதை மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கருணா, அதாவது நாங்கள் வந்து கொள்கை வேற கூட்டணி வேற. நான் வந்து காவிரி வழக்கை திருப்ப வாங்கலை, இந்த நீங்கள் செய்தது போல் கச்சத்தீவை வந்து விட்டு கொடுக்கல, இது மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்கிறார். உரிமைக்கு நாங்கள் என்றைக்குமே குரல் கொடுத்துருக்கோம், கொள்கைன்றதுல கூட்டணிகளில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார். வசனத்தை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் சொல்கிறாங்க, கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு. இதை ஒரு அடிப்படையாக எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸும் பிஜேபியும் கூட்டணி வைக்கலாம், பிஜேபியும் கம்யூனிஸ்டுகளும் கூட்டணி வைக்கலாம். ஏன்னா கொள்கை வேறு கூட்டணி வேறு. திமுக பாஜக கூட்டணி யார் வேணாலும் வைக்கலாம், யார் வேணாலும் எதிர்நிலையில் வச்சிருக்காங்க, எல்லாரும் வைக்கலாம், எதிர்நிலையில் இருப்பவர்கள் வைக்கலாம். அதுதான் இதுக்கான ஒரு பதில ஒழிய கொள்கை வேறு கூட்டணி வேறு இடத்துல வேறு எந்த ஒரு பாசிட்டிவான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அவருக்கு தெரியுது அது. சரி, இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா நாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகமா அல்லது அதிமுகவான்ற களம் தான் வந்து தமிழ்நாட்டின் அரசியல் களம். இன்றைக்கி ரொம்ப விவாதங்கள்லாம் நம்ம ரொம்ப வெவ்வேறு விதத்தில் திசை மாறி போகும்போது உண்மையிலே ரெலவெண்ட்டான ஒரு டாபிக் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். ஏனென்றால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய கட்சி, இந்த கட்சிகளுக்குள்ளே பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் தமிழ்நாடு மக்களுக்கு முன்னாடியே சொல்லணும். இப்போது தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஒரு கேட்குறார், திராவிட முன்னேற்ற கழகத்தை, அவருடைய ஸ்டேட்மெண்ட், திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது தமிழ்நாடு அரசா அல்லது டெல்லி அரசா என்ற ஒரு 2 புள்ளியில் தான் இருக்கும். டெல்லியிலிருந்து தான் இங்கே ஆட்சி செய்வாங்கன்னு முதலமைச்சர் ஒன்று சொல்கிறார். அதை நேற்று மாலை அவர் பேசுகிறாரு. இன்றைக்கே அது உண்மைதான்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பேசுகிறாங்க. அவர் என்ன ஒருத்தர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சொல்கிறார், டெல்லி ஆட்சி தானே இருந்து விட்டு போகட்டுமே. அதாவது வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம் திராவிடர் இயக்கம். திராவிட முன்னேற்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் அண்ணா தொடங்கியது வடக்கே தமிழ்நாட்டுக்கான தனித்தன்மைக்காகத்தான். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதிமுக அண்ணாவின் பெயரையே வைத்திருக்கக்கூடிய கட்சி அதிமுக. இந்த கட்சி என்ன சொல்லுதுன்னா டெல்லி ஆட்சி தானே இருந்து விட்டு போகிறாங்கன்னு சொல்றது. இன்னொரு அமைச்சர் சி வி சண்முகம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் எந்த பேர் இருந்தாங்க, ராமர் பேர் இருந்தா என்ன, மகாத்மா காந்தி பேர் என்ன இருந்தா என்ன அப்படின்னு அவர் போகிற போக்கில் சொல்கிறாரு. அதாவது இந்த பெயரில் என்ன இருக்குன்னா, இப்போ ஜெயலலிதா பேரில் அம்மா உணவகம், பேரில் என்ன இருக்குது, அமித்ஷா உணவகம்னு மாற்றிட்டா நீங்கள் அமைதியாக இருந்துருவீங்களா? பேரில் என்ன இருக்குது, அங்கே சாப்பாடு போடுறாங்க அவ்வளோதானே. அம்மா உணவகத்துக்கு பதில் அமித்ஷா உணவகம்னு மாற்றிடலாம். நீக்கினதுக்கு தான் பல முறை சட்டமன்றத்தில் பேசுறீங்க. அப்ப பெயர்ல உங்களுக்கு ரிலவன்ஸ் இருக்கா இல்லையா? உங்களுக்கு பெயர் அரசியல் உண்டா இல்லையா? தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் தந்தை பெரியாரின் பெயரில், பேரறிஞர் அண்ணாவின் பெயரில், திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞரின் பெயரில், நீங்க ஜெயலலிதா பெயரில், எம்ஜிஆர் பெயரில் எவ்வளவு திட்டங்களை நம்ம மக்கள் நல திட்டங்களை செய்திருக்கிறோம்.
பெயரை மாத்தினா பெயரில் என்ன இருக்கிறது? இது ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்றார். எவ்வளவு ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க பாருங்க. அடுத்தது இன்னும் இவங்க 2 பேரும் ரவிக்குமார் சொன்னாரு, அரசியல் அற்று இருக்காங்களா இல்ல சமரசமான? இல்ல அவர்கள் தயாராயிட்டாங்க, மனதளவில் தயாராயிட்டாங்க. இன்னும் அண்ணன் செல்லூர் ராஜு இன்னும் பேச ஆரம்பிக்கல. அப்புறம் மோடியா டாடியா என்று மோடியை தன்னுடைய தந்தையாக ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்ட அமைச்சர் ஒருத்தர் இருந்தாரு, ராஜேந்திர பாலாஜி. அது சிம்பாலிசம். ஆமா, சிம்பாலிசம். இப்ப அவர்களெல்லாம் பேச ஆரம்பிச்சா இன்னும் இது விபரீதமாகத்தான் போகும். இப்ப நண்பர் அதிமுகவை சேர்ந்த நண்பர் பேசும்போது ஒரு முக்கியமான சில புள்ளிகளை சொன்னாரு. அதுல எந்தெந்த இடத்துல நாங்க அதிமுக மாநில அரசின் உரிமைகளை விட்டு கொடுத்து சொல்லுங்கன்னாரு. நான் அதை சொல்றேன், அதையும் சொல்லணும். நான் இந்த விஷயத்தை 2 விஷயமா சொல்லணும். ஒன்று, நீங்கள் கேட்ட கேள்வி எதெல்லாம் விட்டு கொடுத்துச்சுன்றது சொல்ல போகிறேன். 2வது, அதிமுகவுக்கு மறுபடியும் மேண்டேட் கேட்குறீங்க. அதிமுக தலைமையில் ஆட்சி வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆகணும்னு கேட்குறீங்க. அப்போது தமிழ்நாடு அரசியலில் இந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் என்னென்ன திட்டங்களை என்னென்ன ஆதிக்கங்களை தடுத்து நிறுத்திருக்கோமோ அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற அச்சத்தையும் கேட்கணும். ஒன்று, அவர் கேட்ட கேள்வி, நாங்கள் இந்த மாநில உரிமையை எங்கே நாங்கள் விட்டு கொடுத்தோன்னு கேட்குறாங்க. முதல் உரிமையை நீங்கள் விட்டு கொடுத்தது நீட். தகுதி தேர்வை ஜெயலலிதா அம்மையார் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கலை. தமிழ்நாட்டில் அந்த அம்மா உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டல் போன அப்புறம் நீங்கள் கழுத்து போடுறீங்க, தகுதி தேர்வு உள்ளே வருது, எல்லாவற்றுக்கும் நீட்டு வருது. இன்றைக்கி நீட்டை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் தமிழ்நாடு சந்திக்க வேண்டியிருந்தது. அந்த பிரச்சனையை நீங்கள் எப்போ எழுப்பும் போதும் யூபிஏ காலத்தில் காந்தி செல்வன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக இருக்கும்போது அப்போ கொண்டு வரப்பட்டதான நீட்டு 2010 அவங்க சொல்கிறாங்க. ஒரு சட்டம் இந்திய அளவில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதை இப்போ ரவிக்குமார் அவர்கள் சரியா சொன்னார். ஒரு கேள்வி கேட்டார், எம்பி கேட்ட கேள்வி என்னன்னா, கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒத்திசைவு பட்டியலில் மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும், மாநில அரசு ஏற்றுக்கொள்ளாம கொண்டு வர முடியாது. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். யூபிஏ அரசாங்கத்தில் நீட் தகுதி தேர்வை மெடிக்கல் கவுன்சில் கொண்டு வந்தது, அதனால தான் நாங்க இங்க ஏத்துக்கணும். அப்ப நாங்க சொல்றது எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கிறீங்கன்ற ஒரு விஷயத்தில் நீங்க சொல்ல, அதனால தான் ஏத்துக்கணும். இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 10.5 இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் எந்த ஒரு போராட்டமும் பண்ணாம ஒரு 100% இருக்கிறதுல 10% எடுத்துக்கிறாங்க. இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்டர்னா 66,000 ரூபாய் மாசம் சம்பளம் வாங்குறவங்கள ஏழைகள்னு சொல்லி அவங்க எடுக்கிறாங்க. இப்போ இந்தியா முழுக்க அந்த சட்டம் அமல்ல இருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? எதனால? திமுக தடுத்து நிறுத்திருக்கா இல்லையா? திமுக அதை ஏற்றுக்கலையே. தமிழ்நாடு மாநிலத்தில் இடபிள்யூசி இல்லையே. அப்போ ஒரு சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தடுத்து நிறுத்தல. ஜெயலலிதா தடுத்து நிறுத்தி இருந்தாரு நீட்டை, நீங்க ஏன் விட்டீங்க? ஜெயலலிதாவால முடிந்ததை உங்களால ஏன் முடியல? அடுத்தது இல்ல இருங்க நான் அவர் ஃப்ளோவா பேசினார், நான் என்னோட ஃப்ளோல பேசி முடிச்சறேன். அப்புறம் அவர் என்ன கேள்வி கேட்டாரு நான் பதில் சொல்றேன். இல்ல ஒரே நிமிஷம், ஒரு சின்ன உதய் மின் திட்டம், உதய் மின் திட்டத்தை வேண்டாம் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு ஜெயலலிதா சொன்னார். அப்பொழுது பியூஷ் கோயல் அவர் ஜெயலலிதா ஒரே ஒரு என்ன முருகமாறன் சுருக்கமா சொல்லுங்க. முருகமாறன், நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது, இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டது திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் கொண்டு வரப்பட்டது. இன்னும் சொல்ல தமிழ்நாட்டில் நடக்கலையே. நிதியமைச்சராக தமிழ்நாட்டில் நீட் நடக்கல. அவர் அதான் தெளிவா சொல்றாரு. நளினி சிதம்பரம் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தமிழகத்தினுடைய அல்தமாஸ் கபீர் அமர்வு வந்து ரத்து கூட செஞ்சது. எல்லாரையும் அழைத்து வந்து அவமானப்படுத்தினார். இல்லாத ஒரு வழக்குல அதுக்கப்புறம் நடந்த இன்னொரு வழக்குல தானே அந்த நீட் அனுமதிக்கப்பட்டது உச்சநீதிமன்ற உத்தரவுல. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்து வாங்கி நீங்க நீட்டை நாங்க ஒழிப்போம்னு சொன்னீங்களே. திமுக வாக்குறுதியில ஃபர்ஸ்ட் தேர்தல் வாக்குறுதியில ஒண்ணு அதானே சொன்னாங்க, நீட்டை ஒழிக்கக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு திரு முத்துவேல் ஏன் நீட் சொல்ல மாட்டாங்க? நீங்க ஏன் ஒழிப்பீங்க? ஒண்ணு முன்னாடி போவாங்க இல்ல பின்னாடி போவாங்க. நான் சொல்றேன், நீங்க ஏன் சார் நீட்டை ஒழிப்போம்னு சொன்னீங்க? நீட் வந்ததுக்கு காரணமே திமுக காங்கிரஸ் தான் சார். அவர்கள் என்ன பேசட்டும், என்ன தனியா எனக்கான நேரத்தை கொடுத்து பேச அலோவ் பண்ணாங்க. நீட்டை கொண்டு வந்தது அவர் நேரத்துல அவர் பேசட்டும். நான் எவ்வளவு அவர் பேசுனது எல்லாம் குறிச்சு வச்சுட்டு பதில் சொல்றேன். அதே போல நீங்க தொடருங்க. அடுத்தது உதய் மின் திட்டம். வெளி மாநில மாணவர்கள், வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டு அரசு பணியில் சேர்ந்ததா சரித்திரமே இல்லை. ஏன்னா நாம அதை தடுத்து நிறுத்தி வச்சிருந்தோம். தமிழ்நாட்டில் எந்த அரசாங்கமும் தடுத்து நிறுத்தி வச்சிருந்தோம். அதிமுக ஆட்சியில் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இவர்கள் போட்ட கையெழுத்தினால வெளி மாநிலத்தில் இருக்கிறவர்கள் வந்து இங்க தேர்வு எழுதி, இங்க தேர்வாணையத்தில் எழுதி, இங்கே அவர்கள் பணியில சேர்ந்தார்கள். திமுக அரசு வந்த பிறகுதான் தமிழை கட்டாய பாடமாக்கி இவ்வளவு மார்க் எடுக்கணும்னு சொல்லி அதை சட்ட திருத்தம் பண்ணி அதை தடுத்து நிறுத்தியது. சிஏஏ என்ஆர்சி ஏன் தமிழ்நாட்டுக்கான திட்டமா? அது நீங்க உங்களுடைய இது தவறு என்று ஏற்றுக்கொண்டது யாரு? முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் கூட்டணி அழுத்தத்தால் தான் கையெழுத்து போட்டேன். முதல்ல என்ன சொன்னாரு? யாராவது பாதிக்கப்பட்டாங்களா?
யாராவது பாதிக்கப்பட்டோம் சொல்லுங்க, நாங்கள் தீர்வு காணுறோன்றார். அதுக்கப்புறம் அந்த கூட்டணி விட்டு வெளியே, பிஜேபி விட்டு வெளியே வந்தோன்னு என்ன சொன்னார்? நாங்கள் கூட்டணி அழுத்தத்துக்காக தான் நாங்கள் கையெழுத்து போடணும், தவற ஒற்றுக்கொண்டார். அப்புறம் 3 வேளாண்மை சிதல் அதாவது இவர்கள் என்னவெல்லாம் ஈல்டானாங்க, தமிழ்நாட்டின் மானிய உரிமைகளை என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு நான் ஒரு பட்டியல் போட முடியும். ஆனால் அதை தாண்டி நான் போகிறேன். ஏன்னா இப்போ நம்ம தேர்வு பாயிண்டடா நான் சொல்கிறேன். ஒன்று, முதலில் புதிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு கல்வி உரிமை தொகை கொடுக்கப்படும் என்று சொல்லி 2400 கோடி ரூபாய் இப்போ இன்னைக்கு தேதியில் 3600 கோடி ரூபாய் நிலுவையில் இருக்கிறது. எல்முருகன் சொல்றாரு, புதிய 3வது மொழி ஏற்றுக்கொண்டால் ஒழிய உங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை இல்லைன்னு. தர்மேந்திர பிரதான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே பேட்டி இருக்கிறார், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் நிச்சயமாக அந்த நிதியை தரமாட்டோன்றாரு. இப்போ இவர்கள் கேட்குற மேண்டேட் கேட்டு ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொண்டால் 3வது மொழி தமிழில், 3வது மொழியை நம்ம கற்றுக்கணும், ஹிந்தி இங்கே கற்றுக் கொடுக்கப்படும். பேரறிஞர் அண்ணா எதை எதிர்த்து நம்ம போராட்டம் எதற்காக கட்சி ஆரம்பித்தார்? நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் ஒரு நிதி தருவாங்க, அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அதற்கு என்ன பண்ண போறீங்க? அடுத்தது தொகுதி மறுசீரமைப்பு. நாம் ஆரம்பத்திலேருந்தே இந்த திமுக எதிர்த்து நிற்குது. ஏற்கனவே இன்னைக்கு நமக்கு 7.18% ரெப்ரசன்டேஷன் இருக்குது, 39 தொகுதி. நீங்கள் டீலிமிட்டேஷன் கமிஷன் இப்போ அமைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாது. டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைச்ச உடனே மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை மறுசீரமைப்பு பண்ணால் தமிழ்நாடு கிட்டத்தட்ட 9 தொகுதிகள் இழக்க நேரிடும். அதை இழக்கக்கூடாது நம்ம போராடுறோம். அதில் அதிமுகவோட நிலை என்ன சொன்னீங்க? நான் மறுபடியும் சொன்ன மாதிரி இடபிள்யூசி நீங்கள் மீண்டும் இங்கே பிஜேபி, அதை தான் நாங்கள் சொல்கிறோம், டெல்லி ஆதிக்கத்தோடு வந்தால் அதிமுக, நான் இங்கே வந்து சன் நியூஸில் தான் நான் பதிவு பண்ணுறேன், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கட்டாயம் இடபிள்யூஎஸ் என்ற 10.5 இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்வார்கள். அது வந்து தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த இன்னைக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் எல்லா படிநிலையிலும் நாம் வந்து மருத்துவர்களை, பொறியாளர்களை, பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கிறோம். அந்த ஒட்டுமொத்த படிநிலைகளையும் சீரமைக்கக்கூடிய ஒரு விஷயம் இடபிள்யூஎஸ். அதை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? உரிமை சார்ந்து பல பிரச்சனைகளை சொல்றீங்க. ரொம்ப கீழடி பற்றி அதாவது அவர்கள் ஒட்டுமொத்தமாக பிஜேபி நிலைநிறுத்த நினைக்கிற சரஸ்வதி நாகரிகம், நதி நாகரிகம் என்று நினைக்கக்கூடிய அந்த புராண நாகரிகத்துக்கு நேர் எதிராக தமிழர்கள் தமிழ் பண்பாடை பற்றியான கீழடி நாகரிகம் வந்து நாம வந்து அறிவியல் பூர்வமா ஆய்வு பண்றோம். அதை பிஜேபி அரசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. நீங்க என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான என்னென்னலாம் நீங்க வந்து பெரிய ஆபத்துக்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த அரசு தடுத்து நிறுத்தி இருக்கிறதோ அந்த டேம் ஓபன் பண்ணி வரதுக்காகத்தான், அதற்கான முன்னேற்பாடாகத்தான் இவர்கள் இப்பொழுதே மனதளவில் தயார் பண்றாங்க. எந்த பேர் இருந்தா என்ன, டெல்லி ஆட்சி தான் இருந்து விட்டு போகலாம். இது உண்மையான அதிமுக தொண்டர்கள் இதை நிச்சயமாக அவர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பேசுவோம். திரு குமார் பல விஷயங்களை பட்டியலிட்டு இருக்காரு. பாஜகவினுடைய செயல் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டது அதிமுக, அதனால் தான் இது வந்து தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அணி அப்படின்னு நாங்க சொல்றோம். அதாவது தமிழ்நாடும் டெல்லிக்கு உட்பட்ட, டெல்லியினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட, பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு உட்பட்ட, பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு மாநிலம் தானே. திமுகவை போல திமுகவுடைய ஒரே கொள்கை தான் எல்லாம் ஏற்றுக்கணுமா என்ன? நீட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுபோல் மீத்தேன் திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்தி எதிர்ப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது கூட, கச்சத்தீவை கொடுத்தது உட்பட திமுக. ஆக இப்போ பின்னால் அத்தனையும் அவங்களே ரேஸ் பண்றாங்க, அவங்களே क्वेश्चन பண்றாங்க, அவங்களே அது ஏத்துக்கணும் அப்படின்னா அப்போ டெல்லியில பாஜக ஆட்சியில் இருக்கறனால எல்லாத்தையும் பாஜக சொல்றது எல்லாத்தையும் ஏத்துக்கணுமான்னு திருப்பி இயல்பாவே அந்த கேள்வி எழாதா? இல்ல, நான் அப்படியும் சொல்லவில்லை. நமக்கு எது சரியோ, அதாவது இந்தியாங்கிற மாபெரும் ஒரு தேசம் எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கியது. அதனுடைய ஒட்டுமொத்த நன்மைக்காக மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாநில அரசு அதை சில விஷயங்களை சந்தேகம். இல்லைங்க தமிழ்நாடோட எல்லா மாநிலமும் அப்படித்தானே இருக்கிறது. எல்லா மாநிலமும் அப்படித்தானே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எல்லா மாநிலத்தும் அதனால தனியாவே பிரித்து இந்தியாவினுடைய எண்ணத்துக்கும் சட்டத்திற்கும் பாராளுமன்றத்துடைய ஜனநாயகத்துக்கும் மத்திய அரசு எடுக்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் எதிராகத்தான் இருப்போம்.
நாங்கள் எதிராகத்தான் அப்படி எல்லாத்தையும் செயல்படுவோம் சொல்லவே இல்லையா சார்? எப்படிங்கிற எல்லா கொள்கையை விஷயத்தையும் நம்ம முதலமைச்சர் திமுக முதல்ல எதுக்கு, எடுத்துட்டாரு. அரசு, இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு எதுக்குன்னு சொல்றாங்களா? சரி, நான் உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். முன்மொழி கொள்கையை வந்து கிடப்பில் போடுறோம், நாங்களும் வந்து மராட்டி மட்டும்தான், இந்தி மராட்டியான்ற பிரச்சனை வரும்போது நாங்க ஆங்கிலமும் மராட்டி மட்டும்தான் அப்படின்னு தேவேந்திர பட்னவிஸ் ஒரு பாஜக முதலமைச்சர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து ஒரு முடிவெடுத்திருக்காரு. அங்க பிரச்சனை எழுந்ததுக்கு அப்புறம், ராஜ் தாக்கரே எம்என்எஸ் பிரச்சனை எழுப்பினதுக்கு அப்புறம் அவரும் என்ன ஒரு பிரிவினைக்காக நாங்க எல்லாத்தையும் எதிர்க்கிறோம் தான் இருக்காரா? தேவேந்திர பட்னவிஸ் வந்து மோடி அரசனுடைய முடிவுகளை எதிர்க்கிறதுக்காக தான் அந்த முடிவு எடுத்தாரா? இல்ல அதாவது தேசிய ஒருமைப்பாட்டை தேவைப்படும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்தை காப்பி அடித்துக்கொண்டு அவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்பது ஒற்றுமையோடு ஒற்றுமையாக வளர முடியும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் சார். மொழி முக்கியமானது சார். மொழி வந்து நீங்க 100 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னால 1950களில் அன்னைக்கு தேவைப்பட்டது. அன்னைக்கு இந்திய எதிர்ப்பு தேவைப்பட்டது. ஏன் தேவைப்பட்டது என்று சொன்னால், அன்னைக்கு 7% மக்கள் கூட கல்வி அறிவு பெற முடியாத, தாய்வழி கல்வியை படிக்க முடியாத நிலையில இருந்தாங்க. ஸ்கூல் கிடையாது. அன்னைக்கு தேவை, அன்னைக்கு இந்த போராட்டம் தேவை, அது நியாயமானது. ஆனால் இன்னைக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி இந்தியா முழுக்க ஒரு லாங்குவேஜ் கம்யூனிகேஷனாக இருக்கிறதுக்கும் வந்து ரெண்டு மொழியோட இன்னொரு மொழியை சேர்ந்து கொண்டால் இந்த அவர்களுக்கு வசதியாக இருக்கும். அப்படி என்று ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்தால் அது பெரிய தேச துரோகமாக. யாருக்கும் வசதி, எல்லாருக்கும் வசதி, எல்லாருக்கும் வசதி சார். எனக்கு இப்ப இந்தி எனக்கு இப்ப இந்தி தெரியலன்னா நான் வடநாட்டுக்கு போய் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். யாருக்கு சார் வசதி அந்த இந்திய சார்? இதுக்கு கேளுங்க. இல்ல இந்தியாவுக்கு 28 மாநிலமும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கின்றன. எல்லா மாநிலத்திலும் தமிழ்நாட்டை தவிர, தமிழ்நாட்டிலே இப்ப 30-40% மக்கள் ஹிந்தி பேசுறாங்க. நீங்க வந்தே பாரத் ட்ரெயின்ல போங்க, ஏதோ ஒரு ட்ரெயின்ல போங்க, கேட்கறது பூரா ஹிந்தியில தான் கேட்கறான். நாம யாரோ இன்டர்பிரட் பண்ணி தான் சைகையில தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஹீப்ரூல இருங்க இல்ல கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க, நான் பேசிடுறேன். அதாவது ஒரு மொழி, நான் என்னை பொறுத்தவரை ஒரு மொழி ஒருத்தனுக்கு அதிகமாக தெரிந்தால் 10 பேர், ஒரு 10 மொழி 5 மொழி தெரிஞ்சா 50 பேர் கூட இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன் மொழி வந்து அரசு பள்ளிகள்ல ஸ்பானிஷ் கத்து கொடுக்கப்படுகிறது, ஜாப்பனீஸ் கத்து கொடுக்கப்படுது. வெள்ளம் தமிழ் பெண்கள்ல நீங்களே பார்த்திருப்பீங்க. அதனால ஒரு பயிற்சி பெற்று தமிழ்நாடு அரசுடைய ஒரு கல்வி நிறுவனத்துல அந்த ஜாப்பனீஸ் மொழியில எவ்வளவு அற்புதமாக பேசி அங்க பணியாற்றக்கூடிய பெண்களை பார்க்கிறோம். அது தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய பயிற்சி. நம்ம ஊர்ல சென்னையில வேலை பார்க்கறாங்கல்ல, வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அத்தனை பேரும் நடத்துற பள்ளிகளிலே ஹிந்தி இருக்கிறது. அவர்கள் பிள்ளைகள்லாம் படிக்கிறார்கள், வேண்டியவர்கள் படிக்கிறார்கள். அதுக்கு மேல போறாங்க சார். ஒரு மொழி ஸ்பானிஷ் கத்து கொடுக்கிறேன், ஜெர்மன் கத்து கொடுக்கிறேன் சார். அதுதான் சார் ஆப்ஷனலா. எந்த மொழி வேணாலும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம்ங்கிறது தானே மத்திய அரசு. எந்த மொழியை வேணாலும் யார் வேணாலும் எடுத்துக்கொள்ளட்டுமே. இல்ல குமார் சார், அதனால உங்களுக்கு என்ன சார், மொழி வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் அவங்களுக்கு படிப்பு கல்வியை கத்துக்க வேண்டியது அவங்களுடைய உரிமை. அவங்க பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் படிப்பு ஏன் பேசுவோம் இல்ல, இது பேசுவோம். இதுக்கு இடையில வந்து மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வச்சிருந்தோம். வரும் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அணி டெல்லி அணி இடையேயான போட்டி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருப்பது அப்படின்னு, இதற்கான முடிவையும் மக்களுடைய கருத்தையும் வந்து ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். ஒரு சிறிய இடைவேளை. கேள்விக்களம் தொடர்கிறது. திரு குமார், உங்க கருத்தை நிறைவு செஞ்சிருங்க. காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. 100 வருஷம் 75 வருஷத்துக்கு முன்ன உள்ள நிலைமை இல்லை. அன்னைக்கு தேவையின் அடிப்படையில் எதிர்க்க வேண்டிய வந்தது. இன்னைக்கு ஆற்றலை அதிகப்படுத்தணும், மாணவர்களுக்கு மொழி ஆற்றலை அதிகப்படுத்தணும். அது ஒரு நாடு, ஒரு பரந்த நாடு, உலக மொத்த பாப்புலேஷன்ல அஞ்சுல ஒரு பகுதி உள்ள நாடு. இந்த நாட்டுல வேலை வாய்ப்பு மற்ற எல்லாம் நீங்க தட்டுனீங்கன்னா உங்க மொழியில பேசுங்க, அந்த மொழியில அப்பயே எதுக்குங்க? அப்பயே அது இல்ல அப்பயே அதை எதுக்குறீங்க? அது ஒண்ணுமே இல்லங்கிறது தெரியுது. ஏன் குறிப்பிட்ட மொழின்னு அவங்க சொல்லலையா? எந்த யாருக்கு என்ன விருப்பமோ அதனால சொல்றேன். எனக்கு எது தேவை, ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி நான் பண்ணிட்டு போறேன். நான் நீங்க சொல்றீங்க ஸ்மார்ட் போன் எல்லாத்துக்கிட்டையும் போச்சு மோடி பெரிய சொல்றாரு. அத பயன்படுத்தி பண்ணிட்டா போகுது. எதுக்காக வந்து வட இந்தியர்களோட பேசுறதுக்காக ஒரு மொழி கத்துக்கணும்? அதுக்கு தான் போன் இருக்கு, அதை வச்சு நான் பேசிட்டு போறேன். அதுல இல்ல அதுல
இல்லை அதில் அண்ணா சொன்னாங்க அந்த காலத்தில் சொன்னது அது திமுகவுடைய கொள்கை முடிவுன்னு ஏன் இப்போ வந்து பேசிக்கிட்டு 2026 ஏன் பேசணுன்றேன் அது அதுவே முதல்ல மும்மொழி கொள்கை இருக்கக்கூடிய எந்த பேசுற மாநிலத்துல சார் தமிழ் ஸ்கூல் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க கொள்கை முடிவு அதுதான். இல்ல இருங்க இன்னைக்கு நம்ம விவாதத்தில் நம்ம என்ன பேசுறோம்னா இன்னைக்கு நீட்டை பற்றி சகோதரர் கருணா சொன்னார். நீட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸு ஒரு தடவைக்கு 2 தடவை போய் முதல்ல சுப்ரீம் கோர்ட்டை எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கப்புறம் அதுக்குரிய காரணங்களை திரு நளினி சிதம்பரம் அவர்கள் எடுத்து சொன்னது பிறகு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அறிவித்தாகிவிட்டது. வெளியே வந்து பேட்டி கொடுத்தவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, நீட்டை பற்றி மறந்துடுங்க, மாணவர்களை எஜுகேட் பண்ணுங்க, படிக்கிறதுக்கு அவங்கள ஊக்கப்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு அப்புறம் நம்ம துணை முதலமைச்சர் அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொல்லி சொன்னதுக்காக இப்ப ஆர்குமென்ட் பண்ணிக்கிட்டு அதை வச்சு நடக்க போறதா சொல்லி அனிதாவோட சூசைட் அப்புறம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க நிலைப்பாட்டை ஏன் மாத்திட்டாங்க? அவங்க சொன்னது நீங்க வந்து நிர்மலா சீதாராமன் சொன்னது ஒரு மரண சம்பவத்துல ஒரு பதட்டம் குறைக்கிறதுக்காக ஒரு சிம்பாலிக்கா சொன்னாங்க. அப்படியெல்லாம் சொல்லல, இவங்க சொன்னது மாதிரி கிடையாது. அவங்க அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் சொல்லல. அதனால இன்னைக்கு சொல்றேன் சார், இனிமேல் நீங்க கொள்கை முடிவா எடுங்க. நீட்டை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. உச்ச நீதிமன்றம் சொல்லி ஆகிவிட்டது. அரசியல் பண்ண வேண்டாம். அது தீர்ப்பு என்ன வருதுன்றத பொறுத்து பார்ப்போம். இனிமேல் பேசி சொல்ல முடியாது. இதுக்கிடையில இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டேன், இது உணர்ந்ததுனால இன்னைக்கு நம்ம பேசுற வீடியோல கூட இருக்கு. அதுல கூட வந்து திரு திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, மோடிக்காக எங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி கல்லூரி பேராசிரியர்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தாரு. வீடியோ இருக்கு. மோடிக்காக எங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுறாதீங்க அப்படின்ற ஒரு அச்சம் அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவருக்கே இருக்கு. பேசுவோம். இதுக்கிடையே மக்கள்கிட்ட இந்த கேட்டிருந்த கருத்து தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அணி என்று இதைதான் போட்டி என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சொல்வது அப்படின்றது 66% பேர் மக்கள் வந்து துல்லியமான கணிப்பு என்றும் 23% பேர் திசை திருப்பும் முயற்சி, கருத்து இல்லை என்று 11% பேரும் சொல்லியிருக்கார்கள். கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. திரு ரவிக்குமார், உங்களுடைய இறுதி கருத்து இந்த போலோட சேர்த்து சொல்லிருந்தேன். இல்லை, மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டை நிதி நிலைமையில் மிக மோசமாக ஒன்றிய அரசு வந்து வஞ்சிக்குது. இன்றைக்கி பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு, 16வது நிதிக்குழு அவங்க இந்த வரி வருவாய் பகிர்வு 41% தொடரும் என்று அறிவிச்சிருக்காங்க. அது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த வரி வருவாய் பகிர்வு சதவீதத்தை உயர்த்தணும்னு கேட்ட கட்சி அதிமுக. அது இவங்க எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ கூட கேட்டிருக்காங்க, அவர் ஓ பன்னீர்செல்வம் நிதியமைச்சராக இருக்கப்போது கேட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு அதை உயர்த்த முடியாது, 41%லேயே தான் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செஸ்ஸு சர்சார்ஜில் எந்த ஷேரும் கொடுக்க முடியாதுன்னு 16th ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லிடுச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுக்காக 15வது நிதி கமிஷனில் 12.5% அதுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த 16வது நிதிக்குழுவில் அது 10% குறைக்கப்பட்டிருக்கு, 10 பாயிண்டாக குறைக்கப்பட்டிருக்கு. இதனால் வந்து ஒரு 1200 கோடி ரூபாய் அளவுக்கு நமக்கு வந்து நிதி இழப்பு ஏற்படும், இதை போன இதை விட குறையும் என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒரு ஒன்றிய அரசுடைய நடவடிக்கையை கொஞ்சமாவது, ஏன்னா நீங்கள் முன்னையே கேட்டிருக்கீங்க, ஃபினான்ஸ் கமிஷன் வந்து இருக்கும்போது 41%ங்கிறது 50% உயர்த்தணும்னு கேட்ட கட்சி தான் அதிமுக. அப்படி இருக்கும்போது நாங்கள் முன்னே கேட்டிருக்கோம், இதை கொஞ்சமாவது பரிசீலிச்சிருக்கலாம், என்றாவது கொஞ்சம் வலிக்காமையாவது கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். இதே வந்து பட்ஜெட்டை பற்றி திரு அன்புமணி, இதே அவர் வந்து என்டிஏவில் தான் இருக்கார், அவர் கூட்டணியில் தான் இருக்கார் பாமக சார்பாக. அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இது ஒதுக்கீடு செய்யலை, எங்களை ஏமாற்றமாக இருக்குன்னு சொல்கிறார். அவரும் கூட்டணியில் தான் இருக்கார். ஆனால் இவங்க வந்து பாஜகக்காரர்களே வந்து கிளைம் பண்ணுறதுக்கு மேலே அதிமுக வந்து இது ரொம்ப சிறப்பான பட்ஜெட்னு எடப்பாடி அவர்கள் சொல்கிறார். அப்போ என்ன நிலைமை, இவர்கள் வந்து ஆட்சிக்கு ஒரு வேளை வந்துட்டா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்துவிட்டால் தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு வேலை பேசி வித்து விடுவாங்க. அதுதான் இங்கே வந்து தெரிகிற ஒரு அறிகுறி. எனவே
மாநில உரிமைகளை மொத்தமாக விட்டு கொடுக்குற இந்த மாதிரியான கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் அது டெல்லி ஆட்சியாகத்தான் இருக்கும் என்பதைத்தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கார். நன்றி. முருகமாறன், உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமா. இல்லை, அருமையண்ணன் திரு கருணா அவர்கள் சொன்னார்கள் மொழிக் கொள்கையை பற்றி. எங்களை பொறுத்தவரையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறது. எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை தான். இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது எப்போது வந்தது? யார் ஆட்சி காலத்தில் வந்தது? மொழிப்போர் தியாகிகள் தினம் என்று நாம் ஜனவரி 25ஆம் தேதியை கொண்டாடுகிறோம். நடராசன் நிலை தொடங்கி மாயவரம் சாரங்கபாணி வரை இறந்தது யார் ஆட்சி காலத்திலே? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தானே. ஏன் காங்கிரஸ் கட்சியோடு திமுக கூட்டணி வைக்கிறது? நீங்க ஏன் பிஜேபி கூட வச்சிருக்கீங்க? மூன்றாவது மொழியை படிக்க சொல்லக்கூடிய பிஜேபி கூட நீங்க ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்க? ஏன் நீங்கள் இப்படி சுயமரியாதை பற்றி பேசக்கூடிய நீங்கள், சமூக நீதியை பற்றி பேசக்கூடிய நீங்கள், மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு 300 ஆனதற்கு பின்னர் அண்ணா ஆரம்பித்த ஒரு இயக்கம், இன்றைக்கு மு கருணாநிதி, அதற்கு பின்னால் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அதற்கு பின்னால் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி, அதற்கு பின்னால் இன்பநிதி என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து நியாயமா? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? ராமதாஸுக்கு பிறகு அன்புமணி. எங்களை பொறுத்தவரையிலே நடைபெற இருக்கின்ற, என்ன சொல்றீங்க, ராமதாஸ் அவர்களுக்கு பிறகு வந்து திரு அன்புமணி ராமதாஸ், அதுவும் பொருந்துமா அந்த நிலையில? அப்புறம் அம்மையார் சசிகலா, டிடிவி தினகரன் அந்த லிஸ்ட்ல வராதா? சரி, முடிச்சிரு. எங்களை பொறுத்தவரையில நாங்கள் சமூக நீதியை நீங்கள் முன்னெடுத்து சொல்லுகிறீர்கள், சுயமரியாதை இயக்கம் என்று சொல்லுகிறீர்கள். எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரையில் தான் நாங்கள் சொல்ல முடியும். எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரையில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவிக்கு அம்மா, அதற்கு பின்னால் இன்றைக்கு புரட்சித் தலைவர் அருமையண்ணன் எடப்பாடியார். எங்களை பொறுத்தவரையில் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை பெற்று புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அந்த நாட்டின் முதலமைச்சராக வருவார். நன்றி 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 முருகமாறன். கருணா, உங்களோட நிறைவு சுருக்கமா. அதாவது குமார் சார் சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுதான் இந்த விவாதத்தோட ஆதாரம். இந்தியா ஒரு நாடு, அதுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கிறது, அதுக்கான ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும் எல்லாத்துக்கும் தனியாக எல்லாத்தையும் கேட்பீங்களா? நீங்கள் அது சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இது வந்து மேலோட்டமாக பார்க்கறதுக்கு ரொம்ப நியாயமான கேள்வியாக இருக்கும். இந்த சட்டத்திட்டங்கள் என்ன, இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸா இல்லையா? அப்போ இந்தியாவில் மாநிலங்களுக்கு என்று உரிமை இருக்கிறதா இல்லையா? மாநிலங்களுக்கு இந்த திட்டங்கள் வேணும்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? வேணான்னு சொல்ல உரிமை இருக்கா இல்லையா? நீங்கள் ஒட்டுமொத்தமாக பொதுவாக உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து எல்லா இடத்துலையும் கண்ட்ரோல் பண்ண விரும்புறீங்களா? இதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இப்போ நாங்கள் கேட்குறோம், நாங்கள் கேட்கறத நீங்கள் தர்றதே கிடையாது. நாங்கள் என்னென்ன கேட்குறோம்? உத்தரப்பிரதேசத்தில் தேவையே இல்லாமல் 13 விமான நிலையங்கள் திறந்தா, உடானில் ஓப்பன் பண்ணாங்க, எல்லாத்தையும் மூடுறாங்க. நாங்கள் ஒசூரில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிற ஒசூரில் நாங்கள் விமான நிலையம் கேட்குறோம், அதுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லையும் மதுரையிலையும் மெட்ரோ கேட்குறோம், அதை கொடுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் கேட்கறத கொடுக்கறது, ஆனால் நீங்கள் தருவதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? தமிழ்நாடு ஒரு புழு கூட எதிர்த்து நிற்குங்க. தமிழ்நாடு சுயமரியாதை உள்ள ஒரு மாநிலம். நிச்சயமா உங்களுடைய அடக்குமுறை ஆதிக்கத்தை நிச்சயமா எதிர்த்து நிற்கும். நீங்க மூணாவது மொழி இல்லைன்றத உங்களுடைய கூட்டணி கட்சி அதிமுகவை ஏற்றுக்கொண்டது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி கர்ணா. குமார், உங்களோட இறுதி கருத்து சுருக்கமா, டைம் இல்ல. திரு கருணா அவர்கள் நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்த விளக்கத்தில் உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறதோ அதை விட ஒரு 4 மடங்கு ஜாஸ்தியாக தான் பாஜக அரசுக்கு இந்த நாட்டை பற்றி அக்கறை இருக்கிறது என்பதை நான் மிக பணிபன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள் சொன்னார்கள் 41% தான் அதே தான் நின்றுட்டு இருக்காங்க, மேலே ஏற்றி தரல அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, எல்லா மாநிலத்திற்கும் இன்றைக்கி இருக்கிற சூழல், செலவு, வருவாய், நாடு இந்தியா பூரா ஒரு ரவுண்டு நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள். எல்லா மாநிலத்துக்கும் அடிக்கடி போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கும். எங்கே போனாலும் இதே கட்டமைப்பு, இதே வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆகையினால எல்லாத்துக்கும் 14 மாநிலத்தில் பாஜக ஆட்சி இருக்கிறது. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம், இல்லை எல்லாரும் வாங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்போம்னு சொன்னா அதுல கொஞ்சம் பேருக்கு தட்டுப்பாடு வந்து வரத்தாங்க. அடுத்த தடவை அது அப்படிதான் எல்லாருக்கும் சொல்லல, எல்லாருக்கும் 50% ஒன்றிய அரசு கலெக்ட் பண்ணக்கூடிய பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி பங்கீட்டுல அந்த தொகையில 50% மாநிலங்களுக்கு, எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து தான் கொடுத்துருவேன்னு சொன்னாரு. சொல்லிதான் ஆட்சிக்கு பினான்ஸ் கமிஷன் தலைவரா இருந்த ஒய்வி ரெட்டிக்கு பிவி சுப்பிரமணியம் மூலமா ஏற்கனவே நிர்ணயிச்ச 42% குறைக்க சொல்லி அவர் கேட்டுக்கிட்டாரு. அது போல யாருமே சொல்ல முடியாது. அதுக்கான விதியே கிடையாது சார். அதாவது ஒய்வி ரெட்டி வந்து பினான்ஸ் கமிஷன் சேர்மனா இருந்தப்போ இவர் வந்து கேட்டுக்கிட்டாரு. அதுவும் நடந்துச்சு. அது பிவி சுப்பிரமணியம் உங்க நீதி ஆயோகோட சிஇஓ இருந்தாரு, அவரே சொல்லி இருந்தாரு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போய்
அந்த யூடியூப் வீடியோல கூட அந்த வீடியோவை யூடியூப்ல இருந்து எடுத்துட்டீங்க. இது கூட நான் மறுக்கவில்லை, நான் படித்திருக்கிறேன், நான் மறுக்கவில்லை. நான் 14 மாநிலத்தில் பிஜேபி நேரடி ஆட்சியும் 6 மாநிலத்தில் கூட்டணி ஆட்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா மாநிலத்துக்கும் இதே ரேஷியோ தான். வேணுன்னுக்கு யாரும் எடுத்து உப்பு புளி மிளகா வாங்குறதுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலை. ஆகையினால வரக்கூடிய காலங்களில் இப்போ நிறைய டேக்ஸ் வருமானங்கள் எல்லாம் அதிகரிக்கும் பொழுது எல்லாமே தன்னால் ஆட்டோமேட்டிக்காக குறைத்து விடுவார்கள். அந்த வருத்தத்தை அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அதை புள்ளி உரத்தோடு சொல்லுகிறார். அதற்கு நான் இந்த பதில் தான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பாப்போம் வருங்காலத்துல வருதா இல்லையா பொது விஷயங்கள்ல பாப்போம். இன்னைக்கு தேவைக்கு கேட்கிறோம் தான் சொல்றாரு. பாப்போம், பொறுத்து வந்து பாப்போம். இன்னும் காலம் இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல தேர்தல் களம் இன்னும் எவ்வாறு என்னென்ன திசைகள் என்ன சமரசங்கள் நோக்கி போகுதுன்னு பார்ப்போம். கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. இது கேள்விக்களம், மக்களின் மேடை.